welcome back to Kavin Perfect Tech YouTube channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா உங்க வீடியோஸ்க்கு எப்படி thumbnail கிரியேட் பண்றது அப்படிங்கறத गाइस இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோல நான் thumbnail கிரியேட் பண்ற ஆப் வந்து பாத்தீங்கன்னா गाइस ஒரு ரொம்ப சூப்பரான ஆப்னு கூட சொல்லலாம் गाइस. சோ ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கோம் गाइस. அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ் தேவையான 3 முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் பத்தி அந்த ஒரு வீடியோல வந்து நான் அப்லோட் பண்ணிருக்கேன் गाइस. சோ அந்த வீடியோவை நீங்க இன்னும் செக் பண்ணல அப்படினா ஐ கார்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கிறேன். அண்ட் சர்ச் டேப்ல போய்ட்டு பெஸ்ட் எடிட்டிங் ஆப்ஸ் ஃபார் யூடியூபர்ஸ் இன் கவின் பெர்ஃபெக்ட் டெக் அப்படிங்கற சர்ச் பண்ணீங்கன்னா गाइस உங்களுக்கு வந்து வீடியோ வந்து வரும். அதை வந்து நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. அதை பார்த்துட்டு கூட இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பார்க்கலாம் गाइस. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் சின்ன ஒரு ஸ்கிரீன் வீடியோ மூலமா உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் गाइस. பாருங்க गाइस. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க மொபைல் ஃபோன்ல Play Storeக்கு போய்க்கங்க गाइस. Play Storeக்கு போய்ட்டு பிக்சல் ஆப் வந்து நீங்க இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படினு சொன்னா அந்த ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க गाइस. சப்போஸ் அப்டேட் பண்ணாம இருந்துச்சு அப்படி சொன்னா அப்டேட்டும் பண்ணிக்கோங்க. சோ அந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா गाइस நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் गाइस. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் गाइस ஷோ பண்ணும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா गाइस ஃபர்ஸ்ட் நீங்க வேர்ட்ஸ் வந்து என்டர் பண்ண சொல்லுங்க गाइस. அது வந்து கடைசியா கொடுத்துக்கலாம். delete ஆப்ஷன் மேல இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அதை delete பண்றீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா गाइस இங்க ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. சதுரம் பாக்ஸ் பாருங்க गाइस. அதுல வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் சைஸ் அப்படிங்கற ஒரு இது இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா preset அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா गाइस கீழ அம்புக்குறி இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணினா ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா गाइस YouTube thumbnail அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணினா ரேஷியோ வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கன்வர்ட் ஆயிரும் गाइस. சோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி கனெக்ட் ஆயிரும் गाइस. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா गाइस கலர் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணா உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் गाइस. லைக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலரா இருக்க மாதிரி கொடுத்துக்கலாம் गाइस. இல்ல கிரேடியன்ட் அப்படினா நிறைய ரெண்டு கலர் வந்து கலந்துருக்கும் गाइस. சோ அது உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்துக்கோங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா गाइस இந்த கலர் வந்து கொடுக்குறேன் गाइस. கொடுத்துட்டு டிக் பண்ற சிம்பல் இருக்கு பாருங்க, அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு गाइस நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா गाइस நீங்க வந்து ஏதோ ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணனும். லைக் நான் வந்து பாத்தீங்கன்னா YouTube அப்படிங்கற இமேஜ் வந்து ஆட் பண்ணனும் गाइस. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க இமேஜ் ஃப்ரம் கேலரி அப்படி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அது ரெண்டும் கொடுக்க கூடாது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா உங்க ஃபுல் இமேஜுக்கும் அது ஒரு கலர் கொடுக்குற ஆப்ஷன் गाइस. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த டைமண்ட் மாதிரி சிம்பிள் இருக்கு, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்க ஒரு ஆப்ஷன் இம்போர்ட் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா गाइस, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து கேலரி வந்து ஓபன் ஆகும் गाइस. வந்து பாத்தீங்கன்னா गाइस YouTube அப்படிங்கற இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். சோ அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது கிராப் பண்ணனும் அப்படினு சொன்னா அது வந்து கிராப் பண்ணிக்கோங்க गाइस. கிராப் பண்ணிட்டு டிக் பண்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா நீங்க வீடியோ வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க गाइस. சோ நான் வந்து இப்படி கொடுத்துட்டேன் गाइस. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட்ல இருக்க ஒயிட் கலர்ல ரிமூவ் பண்ணுங்க गाइस. அதுக்கு இந்த பக்கம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா गाइस உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எரேஸ் கலர் அப்படிங்கற ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி டிசேபிள் இருக்கு गाइस, அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணத அப்புறம் அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஒயிட் கலர் வந்து எரேஸ் ஆயிரும் गाइस. சோ எரேஸ் பண்ணிட்டு நீங்க டிக் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து சேவ் ஆயிரும் गाइस. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுங்க गाइस. சோ கீழ வந்து பாத்தீங்கன்னா A அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இங்க டெக்ஸ்ட் பிளஸ் சிம்பல் போட்டுருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சைடுல எடிட் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க गाइस. நான் வந்து பாத்தீங்கன்னா how to create அப்படின்னு கொடுத்துட்டேன் गाइस. கொடுத்துட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் டெக்ஸ்ட் ஆட் பண்றேன் गाइस. எடிட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு மறுபடியும் கொடுக்குறேன் गाइस. how to create thumbnail அப்படிங்கிறது கொடுக்கணும் गाइस. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா thumbnail ஓகே கொடுத்துக்கோங்க गाइस. ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் தமிழ் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம் गाइस. ஸோ இன் தமிழ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க गाइस. ஸோ அந்த யூடியூப் அப்படிங்கிற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணும்போது நகரக்கூடாது गाइस. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த டைமண்ட் மாதிரி சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க गाइस. கிளிக் பண்ணி இந்த யூடியூப் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம நிறையா இது வந்து ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணியிருப்போம் गाइस, இமேஜில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணும்போது தெரியாமல் அதை நகர்த்திடுவோம் गाइस. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை லாக் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டேன் गाइस. லாக் பண்ணிட்டு மறுபடியும் டைமண்ட் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். இந்த 3 வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா गाइस நான் வந்து அதை எடிட் பண்ணணும், கலர்லாம் கொடுக்கணும் गाइस. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் லாக் பண்ணல. அது மாதிரி கலர் கொடுத்துக்கோங்க गाइस. கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் गाइस.
சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாண்ட் வந்து ஸ்டைல் வந்து மாற்றிக்கலாம் கைஸ். ஸோ ஏபி ஃபாண்ட் அப்படிங்கிறது இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணப்போ தான் கைஸ் நிறையா ஃபாண்ட் ஸ்டைல் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது சூஸ் பண்ணுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல் வந்து மாறிடுச்சு கைஸ். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் ஸ்ட்ரோக் கலர் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டருக்கு வெளியில் கலர் இருக்க மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கலர் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரோக் வித் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது கைஸ். நீங்கள் இன்னும் கலர் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கலாம். பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு லைட்டாகவே வச்சுக்கிறேன் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் அப்படிங்கிறதுக்கு கலர் கொடுப்போம். ரோஸ் கலர் கொடுத்துக்கலாம் கைஸ். ஸ்ட்ரோக் கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் கொடுத்துக்கலாம், அப்போ நல்லாயிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இது எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே பிளாக்காக தாங்க கைஸ் இருக்கும். நீங்கள் கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தம்ப்நெயில் கொடுத்தாச்சு கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவ் டு கிரியேட் வந்து நம்ம லாக் பண்ணிடலாம் கைஸ். தம்ப்நெயிலே லாக் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா மறுபடியும் நகர்த்த முடியாது கைஸ். பாருங்கள், இன் தமிழ் மட்டும் தான் நகர்த்த முடியும். கலர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்துட்டு ப்ளூ கலரில் வந்து கொடுத்துக்கிறேன் கைஸ். ஸோ டிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் கலர் கொடுக்குறேன் கைஸ். கொடுத்துட்டு அதுவும் பிளாக் கலரே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த வேர்டு வந்து நீங்கள் நகர்த்தணும் அப்படின்னு சொன்னால் கைஸ் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ண தேவையில்ல. இங்கே ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொசிஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் வந்து மூவ் பண்ணணுமோ அந்த பக்கம் மூவ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது போதும். டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிவிட்டு இதையும் லாக் பண்ணிக்குவோம் கைஸ். இன் தமிழ் அப்படிங்கிறத லாக் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த டைமண்ட் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கைஸ் உங்களுக்கு நிறையா ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் தேவையோ அதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம் கைஸ். லைக் உங்களுடைய ஃபோட்டோ கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோ வைக்கல கைஸ். ஸோ இந்த ஒரு இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கைஸ். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிட்டு டைமண்ட் சிம்பிள் மாதிரி கொடுத்துட்டு கைஸ் அதை வந்து லாக் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக தான் கைஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்படி மெத்தட்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் ஹை லெவலாக எடிட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து நான் சிம்பிளாக வந்து சொல்லி காமிச்சிருக்கேன் கைஸ். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது கைஸ். ஸோ இந்த இம்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் மட்டும் தான் கைஸ் நீங்கள் வந்து இமேஜஸில் சூஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ கீழே அந்த பாக்ஸ் மாதிரி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா கைஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரி அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் உங்கள் இமேஜோட ஹோல் சைஸுக்குமே கலர் வைக்கிறதா இருக்கும் கைஸ். ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரம் கேலரி கிளிக் பண்ணி இங்கே ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து 16:9 ரேஷியோ ஃபுல் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுடைய ஃபோட்டோ வந்து செட் ஆயிரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் பேக்ரவுண்ட் கலர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் சரியாக கவனித்து நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோ மூலிமா உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன் கைஸ். உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் ஃபைனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் இதை பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு அது உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.